ஹாய், இன்றைக்கி நம்ம ஆர்என் ஃபேஷனில் பார்க்க போகிறது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட என்னென்னா அவங்க வந்துட்டு இப்போது இங்கேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுனால 20 டேஸில் நான் ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து எனக்கு ஆரி கிளாஸ்ன்னு சொல்லிக் கொடுக்க போகிறோம். என்னென்னா ஸ்டார்டிங் வந்து ஆரியில் வந்து பேசிக் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான். நம்ம எந்த ப்ளவுஸ் போட்டாலுமே அந்த முக்கியமான ஸ்டிச் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான். அது இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அதுக்கப்புறமா அதை விட முக்கியமானது செயின் ஸ்டிச்சோட முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா அது நம்ம போடுற நாட்டு. ஆரி ஒர்க்கில் நம்ம எந்த ஒர்க் போட்டாலுமே நாட்டு இல்லைன்னா அந்த ஸ்டிச் வந்து வேஸ்ட்டு, போட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது வந்து நாட்டு. ஆரி ஒர்க்கில் நாட்டு எப்படி போடணுன்றதையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரி த்ரெட் நீடில் எது, லோட் நீடில் எது நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நாட் எப்படி போடணும், ஏன்னா நம்ம நாட் போட்டால் தான் நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட முடியுமே. அதனால் நாட் எப்படி போடணும் முதல்ல அப்படின்ட்டு ஃப்ரேமுக்கு கீழே நான் என்ன ஒர்க் பண்ண போகிறேன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன் மேலே. இப்போது இதுதான் வந்து ஆரி த்ரெட் நீடில். இந்த த்ரெட் நீடில் வச்சு தான் நம்ம ஆரி ஒர்க் போட முடியுமே. இப்போ பாருங்கள், ஜரி த்ரெட் எடுத்துருக்கேன் நான். அதுக்கு கீழே வந்து நம்ம உள்ள ஃப்ரேமில் விட்டு ஒர்க் பண்ணணும். பார்த்திங்கன்னா தெரியுதா? இப்போ நான் நார்மலாக வந்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கீழே எப்படி நம்ம பண்ண போகிறோன்னா த்ரெட்டை வந்து நீடியில் இந்த மாதிரி நம்ம எடுக்க போகிறோம், ரொட்டேட் பண்ணி. இப்போது நான் ஃபஸ்ட்டு நீடியில் உள்ளே விட்டு ஃபஸ்ட்டு லூப் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு லூப் எடுத்துட்டேன். இப்போ அதுக்குள்ளவே கொடுத்து செகண்ட் லூப்பும் எடுத்துக்கிறேன். இப்போது செகண்ட் லூப்புக்குள்ளே கொடுத்து பொறுமையாக ஃபஸ்ட்டு லூப்பை பொறுமையாக இழுக்கணும். அவ்வளோதான். இப்போ நாட் விழுந்துருச்சு. அங்கேயும் நான் 1 டைம் போட்டு காட்டுறேன். ஏன்னா 20 டேஸில் ஆரி கிளாஸ்னும் போது நம்ம டைமிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா நான் அப்படிலாம் இல்லை, 2 ஹவர்ஸில் வந்து 4 கிளாஸஸ் முடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஆரி நாட் போட்டு கற்றுக்கிட்டாச்சு. இந்த நாட் உங்களுக்கு தெரியலனா என்னோட ஆர்எம் ஃபேஷன் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரின்ற யூடியூப் சேனல்லையும் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு 4 மில்லியன் வியூஸ் நம்ம போயிருக்கு. செக் பண்ணி பாருங்கள், தெரியும். இப்போ நம்ம வந்து ஆரி வந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் நார்மலாக செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம எவ்வளோ பொறுமையாக போடுறோமோ அவ்வளோ நீட்டாக அழகாக வரும். நம்ம ஏற்கனவே வந்து 20 டேஸில் ஆரி ஒர்க் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வேறு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சொன்னோம் இல்லையா? அதனால் நம்ம இந்த போடும்போதே ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் கிளியராக கற்றுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஷாப்பில் வந்துட்டு 1 மந்தில் ஒருத்தவங்களுக்கு வந்து கிளாஸ் கற்றுக் கொடுத்தோம். பட் இந்த டைம் வந்து 20 டேஸில் ஒருத்தவங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறோம், சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். நான் இனிமேட்டு வந்து என்னோடய ஷாப்போட ஆர்எம் ஃபேஷன் ஆரி எம்ப்ராய்டரின்ற யூடியூப் சேனலில் ரெகுலராகவே இந்த 2 ஹவர்ஸில் நான் என்ன கிளாஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்றதை டெய்லியுமே அப்லோட் பண்ணிவிடுவேன். Day 1 Day 2ன்னுட்டு உங்களுக்கு யாருக்காச்சும் வீட்டிலேருந்தே ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து கற்றுக்கணுன்னு தோணுச்சுன்னா என்னோடய வீடியோஸை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து வெட்டிங்க்கு எல்லாத்துக்குமே நான் ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக. ஏற்கனவே டிசைனுக்கு ப்ளவுஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் தெரியும் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ் எதாவது தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.